பிறந்துட்டா அவ கையால தான் ஜமீன் ஐயாவோட உயிர் பிரியணுங்கிறது விதி. தெரிஞ்சோ தெரியாமலோ குழலியை எப்படி கர்ப்பத்துல வச்சே கொன்னீங்களோ அதே மாதிரி இந்த முறையும் நீங்க அவளை கொல்லணும். அப்படி நீங்க கொல்லலனா அவ உங்களுக்கு சமாதி கட்டிடுவா. ஏன்னா இந்த முறக்குழலி இன்னும் உக்கிரமா இருக்கா. அப்புறம் கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம், வீணா காவேரி ஜனா வரிசையில அடுத்த குறி அர்ஜுன் இல்ல, நீங்க தான். சிவவல்லப ஜமீன் ஆவுடையப்பன் அண்ட சராசரத்தை ஆட்டி படைக்கிற அசுர சக்திய துணை கொண்டவன்னா என்ன என்ன அந்த அற்ப சிசு என் ஆயுள முடிக்க போகுதா? ஆவுடை ஆவுடையப்பன்னா ஆவுடையப்ப நானா இல்ல அந்த சிசுவா பார்த்துடுறேன். கனகதுர்கா, நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டாலும் இப்பவும் நீ கூட இருக்கிறதாதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் இத்தனை நாளா நான் மூடி மறைச்ச விஷயத்த, நான் கர்ப்பமா இருக்கிற நல்ல செய்திய சின்னையா கிட்ட சொல்ல போறேன். எப்போ நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பவே சின்னையா கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா பாரு, நீ துர்காவா கனகாவான்லாம் எனக்கு தெரியாது. என் நல்லதுக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை என் முன்னாடி நீ வந்த, ஏய் நீ எதுக்கா இப்ப வந்திருக்க சொல்லு. உன் பங்குக்கு என்னத்தை உருட்டலான்னு வந்திருக்க? ஆமா கனகதுர்கா, அன்னைக்கு கனகாவா இருந்தது நீதான்னு தெரியாம எனக்கு நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நீதான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்ட. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா என்னோட நல்லதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டன்னு புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு வைத்தியர் குடில்ல சின்னையா மயக்கத்துல இருந்தப்போ உன் அருளால நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். அதோட கற்பரச்சாம்பிகா கோவில்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுத்த. எங்களுக்கு நடுவுல தொந்தரவு இருக்க கூடாதுன்னு என்னோட சந்தோஷத்துக்காக
எங்களை பிரிஞ்சு போயிட்ட. எப்பவும் நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. அந்த நம்பிக்கையில தான் இந்த முடிவு எடுத்திருக்க. இந்த முடிவு எடுக்க காரணமும் நீதான். இப்போ எனக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்ல. அவரு நான் தான் துர்கான்னு சின்னையாவும் ஏத்துக்கிட்டாரு. இந்த நேரத்துல நான் கர்ப்பமா இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதுதான் சரி. அத கேட்டதும் சின்னையா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஆனா நமக்குள்ள எதுவுமே நடக்காம நீ எப்படி கர்ப்பமானு சின்னையா கேட்டாருன்னா நான் என்ன பண்றது? தாயே கனக துர்கா, ஒருவேளை சின்னையா அப்படி கேட்டாலும் அதுல எந்த தப்பும் இல்லையே. வைத்தியர் கூடல நடந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை சின்னையா எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா நான் அவர்கிட்ட எப்படி நிரூபிக்க போறேன்? எப்படி சொல்லி புரிய வைப்ப? தாயே கனக துர்கா, அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்ததுக்கு நீ மட்டும்தான் சாட்சி. அந்த தைரியத்துல நான் போய் சின்னையா கிட்ட சொல்ல போறேன். சின்னையா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என் வயித்துல வளர குழந்தைய அவர் குழந்தைதான்னு நம்பணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா தாயே, உன்னோட அருளால பல சோதனைகளை கடந்து வந்துட்ட. அதே மாதிரி இந்த சோதனையையும் கடந்து வரணும். என்னை கைவிட்டுறாத தாயே. உன்னை நம்பிதான் சின்னையா கிட்ட பேச போற. அங்க பாரு, போ போ. என்னமாங்க, யாருக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்க? துர்காமா காலங்காத்தாலே வாமிட் பண்ணதா சொன்னாங்க. பித்த வாந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போறேன். இத குடிச்சா எல்லாம் சரியாயிடும். கேட்டியா அர்ஜுன்? மங்கா சொல்றத? பித்த வாந்தியாம். என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க? நாங்க சரியாதான் பேசுறோம். துர்காக்கு வந்தது பித்தவாந்தி இல்ல, கர்ப்பவாந்தி. கர்ப்பவாந்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? துர்கா கர்ப்பமா இருக்கா. இப்ப பாரு. இது என்ன மாத்திரை? இது எதுக்கு நீங்க ஜூஸ்ல கலக்குறீங்க? இது அபாஷன் மாத்திரை. துர்காவோட வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த மாத்திரையை ஜூஸ்ல கலந்தது. இத போய் துர்காட்ட கொடுத்துரு. ஹேய், என்ன முறைக்கிற? நீங்க யார கேட்டு இதுல மாத்திரை கலந்தீங்க? என்ன புதுசா கேள்வில கேக்குற? நாங்க சொன்னதை செய்யணும்.
அதுதான் உன் வேலை. பேசாம கொண்டு போய் கொடு. ஆ? ஏய், விடு அவனை. நான் சொன்னதை செய்யணுமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யார கேட்டு இப்ப மாத்திரை ஜூஸ்ல கலந்த? சொல்லு. என்ன பண்ற நீ? நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஏய் மங்கா, விட சொல்லுங்கம்மா. ஏய் ஒழுங்கு அவனை விட்டுடு. நீ மாயாவோட ஆள் தானே. நாங்க ஏதாவது சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம சொன்னதை செய்யணும். புரியுதா? ஓ, அப்படியா? வலிக்குதாடா? ஓ, ரொம்ப வலிக்குதா? அப்போ ஆ, ஏய், ஏய், விடு 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 மங்கா. ஏய், காது வலிக்குது. விடு. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் காதையே பிடிப்ப? ஏன் இதுக்குன்னு கேள்வியே கேட்க கூடாதா? வலிக்குது. நீங்க சொன்னா கேட்கணுமா? வலிக்குது, காலை விடு. விடு. நான் கேள்வி கேட்க கூடாதா? ஐயோ வலிக்குது. விடுறி. விடுமாங்கா. மாயா சொல்றத மட்டும்தான் நான் செய்வேன். ஏய், விடுறி. கையெடுறி. எடுக்கிறேன், கை எடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நான் மாயாவோட ஏவலாளி, இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. புரிஞ்சுதா? ஐயோ, ஏய், காது வலிக்குது. கையெடுறி. விடுமாங்கா. உங்கள மாதிரி ஆளுங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஏய், விடு. ஏய், விடுமாங்கா. உங்க அதிகாரத்தெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட காட்டுனீங்க, இப்ப காதை தான் திருகுன. அடுத்து கழுத்தையும் திருகிடுவேன். சரி மங்கா, கோவப்படாத. இனி அதிகாரமாலாம் சொல்லல, பணிவாவே சொல்றோம். இந்த ஜூஸை கொண்டு போய் துர்கா கிட்ட கொடுத்துறியா? நான் ஏன் கொடுக்கணும்? இந்த ஜூஸ்ல மாத்திரை கலந்த நீங்களே கொண்டு போய் கொடுங்க. போங்க. சொன்ன கேளு மங்கா. துர்காவுக்கு அபோஷன் ஆனா மாயா ஒன்னையும் தானே பாராட்டுவா. ஆனாலும் மாயாவோட அனுமதி இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நீங்க கொண்டு போய் கொடுங்க. இல்லைன்னா நான் கீழே ஊத்திடுவேன். ஏய், வேணாம் வேணாம், கீழே ஊத்திராத. வேணாம் வேணாம். குடும்பங்க, நாங்களே கொண்டு போய் கொடுத்துறோம். இந்தா. போங்க போங்க. தாயே கனகதுர்கா, நான் சின்னையா கிட்ட விஷயத்த சொல்ல போறேன். என் கூடவே இருந்து நீதான் எனக்கு வழி காட்டணும். துர்கா, துர்கா, இந்த நெல்லிக்காய் ஜூஸ குடிமா. எனக்கு ஜூஸா? எனக்கு எதுக்கு அந்த ஜூஸ் எல்லாம்? காலங்காத்தாலேயே வாமிட் எடுத்தேன்னு மங்கா கிட்ட சொன்னியாமே. ஆமா சொன்னேன். பித்தவாந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் மங்கா உனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்து விட்டுருக்கா. இத குடி, எல்லாம் சரியாயிடும். அது ஒண்ணும் பித்த வாந்தி இல்ல, நான் கர்ப்பமா இருக்கிறதுனால எடுத்த வாந்தி. இது எப்படி நான் பெரியத்த கிட்ட சொல்லுவேன்?
துர்கா ஆ? என்ன யோசிக்கிற? இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்றும் கசக்காது, கொஞ்சம் துவர்ப்பாதான் இருக்கும், அவ்வளவுதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணை மூடிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிரு. இந்த புடி. வாங்கிக்கோ துர்கா. ஆ, அர்ஜுன் சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிரு. ம். ஐயோ அத்தை, இது ஒண்ணும் பித்த வாந்தி இல்ல, இது வேற. வேறயா? வேறன்னா என்ன? அப்போ அது என்ன வாந்தி? ஐயோ இவங்க கிட்ட சொல்ல முடியாதே. அது அது வந்து காலையில சாப்பிட்டது செரிக்காம வாந்தி எடுத்துட்டேன். ஓஹோ, அப்படியா? துர்கா, நீ லேசுப்பட்டவை இல்லடி, எங்களையே ஏமாத்த பாக்குறியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. துர்கா, அத்தை, நீ சொல்றத பார்த்தா எங்க கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஷோ, துருவி துருவி கேக்குறாங்களே, கிட்ட நானே உண்மையை சொல்லிடுவேன் போலயே. அதுக்கு பேசாம ஜூஸே வாங்கி குடிச்சிடலாம் போல. இப்ப என்னத்த, இந்த ஜூஸை குடிக்கணும் அவ்வளவுதானே? ம், ஆமா. சரி குடுங்க. இந்தா. குடிடி. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எங்க கிட்டயே மறைக்கிறியா? நாங்க ஜூஸ்ல கலந்திருக்கிற மாத்திரையால உன் குழந்தை கருவிலேயே அழிய போகுது. பரவாயில்லையே, வேண்டான்னு சொல்லாம குடிச்சிட்டு பாத்தியா? இப்படிதான் இருக்கணும். இனி உனக்கு வாமிட்டே வராது. இந்த நெல்லிக்காய் ஜூஸோட பவர் அப்படி. ஆ, சரி. மாமா. அப்பா, ஒரு குட் நியூஸ். துர்காவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம். ஆமாங்க. என்ன சொல்ற? ஆமாப்பா, துர்கா குடிச்ச ஜூஸ்ல கருக்கலைப்பு மாத்திரையை கலந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு அபாஷனே ஆயிடும். இனி அந்த குழந்தையால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? எதையும் என்ன கேட்காம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏங்க, கரு கலைப்பு மாத்திரையை அவளுக்கு கொடுத்ததுல என்ன தப்பு? இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்காவுக்கு அபார்ஷன் ஆயிடும். ஆமாப்பா, ஜூஸ்ல கலந்த மாத்திரைய எங்க கண்ணு முன்னாடி தான் அவ குடிச்சா. ஆமா. அவ குழந்தைய நாங்க கலைச்சிட்டோம்ப்பா, எங்களை நம்புங்க. ஏய் முட்டாள் முட்டாள் முட்டாள்! செய்யறதெல்லாம் முட்டாள்தனம். இதுல வேற உன்னை நம்பணுமா? இது பார், இதில் இருந்த மாத்திரை தானே துர்காவுக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்தீங்க. ஆமாப்பா, இதுதான். இதனமா? இதுதான்ப்பா, இதேதான். ஏய், அறிவு 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 கட்ட முண்டா! இது கருவை அழிக்கிற மாத்திரை இல்லடா, கருவை வளர்க்கிற சத்து மாத்திரை. சத்து மாத்திரையா? எங்க அத கொடுங்க. நல்லா பாருடா. ஒண்ணுமே புரியலையே. இது எப்படி?
ஆமாப்பா, இந்த மாத்திரை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அங்காதான் கொண்டு வந்து கொடுத்தா. இந்த மாத்திரையை பத்தின விவரத்தையும் அவதான் சொன்னா. அது மட்டும் இல்ல, சத்து மாத்திரைய ஜூஸ்ல கலந்து துர்காவை குடிக்க வைக்க நீ அடிச்ச கூத்தையும் சொன்னா. அடி பாவி, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு கடைசியில எங்களை வந்து இங்க போட்டு கொடுத்துட்டியா? ஏய், இப்ப எதுக்கிட்ட மங்கா முறைக்கிற? ஆ? மறைக்கலப்பா, அந்த கடைக்காரன் மாத்திரைய மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, இனிமேலாவது இந்த மாதிரி அவசர குடுக்கத்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்ல, துர்கா விஷயத்துல என்ன கேட்காம எதையும் நீங்க பண்ண கூடாது, புரிஞ்சுதா? நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பெரிய எஜமானையும் தலை குனிய வச்சிடாதீங்க. கவனமா நடந்துக்கோங்க.